இது இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்காவது 2 பேரும் எண்ணெயை தேய்ச்சி குளிக்கலாம்லாட்டி இப்படி இருந்து டிவி பார்த்துட்டே இருக்கிறியா? போமா, இன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவே இருக்கு, அப்பதான் டிவி பார்க்குறோம். ஏம்மா தலையை பாரு, என்ன பியானு இடி, பக்கத்தில் இருக்க புள்ள ஒன்றையும் வச்சு சிரிக்காதா? இவ்வளோ பியானு இருக்கு, நீ சீப்பை வச்சு இழைச்சா என்னடி? ஏம்மா தலையில இருந்து கையை எடுமா, எனக்கு பியானு பார்த்தாலே பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஆமா, நீ ஏன் இழைச்சிடாத, என்னையும் பார்க்க விட்றாத. பியானு அவ்வளோத்தையும் வளர்த்து வச்சுக்க. என்ன மினுக்குறியடி, இந்த தலையில பியானு இருந்து அசிங்கமா இருக்காதா உங்களுக்கு? ஏம்மா நீ சும்மா இருபத்துக்கு, இதுக்கு தான் உன் மடியில் படுக்கவே கிடையாது. ஏம்மா கிளாஸ்ல வச்சு இவனுக்கு பின்னாடி இருந்த பிள்ளை இவ தலையில போற பியானை பார்த்து எடுத்து கொடுத்தனால அந்த பிள்ளைய வெளியே விட்டுட்டாங்கம்மா கிளாஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் டீச்சர் இவரை பார்த்து கேட்டிருக்காங்க, ஆட்டு பண்ண கோழி பண்ண மாதிரி நீ என்ன பியான் பண்ணையா வச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்கம்மா. இங்க பாரு, உன்னை பத்தி நான் ஏதாவது பேசினேனா நீ எதுக்கு இப்ப அம்மாட்ட என்னை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்க? எம்மா அண்ணா ஆரம்பிச்சாச்சா? ஒரு 10 நிமிஷம் 2 பேரும் சண்டை போடாம இருக்கிறீங்களாட்டி நான் வறுத்து வருவோம்மா. பிள்ளைகளு சோறு அடுப்புல இடக்கு பார்த்துட்டு வரேன், அதுக்குள்ள முடி எகடியை பிடிச்சி இழுத்து சண்டையை போட்டு தொலைஞ்சிடாதீங்க. நான் இப்போ உன்னை பத்தி என்ன சொன்னேன்? கிளாஸ்ல நடந்தது தானே சொன்னேன். உங்க டீச்சர் தான் சொன்னாங்க அவங்கள்ட்ட போய் சண்டையை போடு. உன் கிளாஸ்ல நடந்ததை நான் சொல்லிட்டேன். இந்த வாட்டி நீ செகண்ட் ரேங்க் தானே, இன்னைக்கு அப்பா வரட்டும், அதை சொல்லி கொடுத்துட்டு. சொல்லி கொடு. நீ என்ன ஒரு படம் ஃபெயிலு, நான் சொல்லி கொடுப்பேன். நான் ஒரு படம் ஃபெயிலு தான், ஆனால் அப்பா என்ன அடிக்காது. ஏன்னா நான் போன வாட்டி 3 படம் ஃபெயிலு, இந்த வாட்டி 1 தான் ஃபெயிலு. ஆனால் நீ போன வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து இந்த வாட்டி செகண்ட் ரேங்க் வந்திருக்க. நீ கொஞ்சம் பிச்சு எடுத்துருவாங்க பாரு. என்ன அவங்க போர்லாம் முடிஞ்சா? ஏம்மா இவா இருக்காளாம்மா, இந்த வாட்டி செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காம்மா. இது செகண்ட் ரேங்க்னா என்னது, 2வதா? தமிழில் சொல்லுங்களாம் டி, பெரிய படிப்பு படிக்கலாம், இங்கிலீஷில் பேசிக்கிட்டு 2வது ரேங்கா? ஏம்மா ஆமாம் ஆமாம், அது கூட தெரிய மாட்டேக்கு. இது 2வதா எடுத்திருக்கா? உங்க அப்பா ஏமாவா நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு தெரியுமா, நீ என்ன 2வது ரேங்க் எடுத்திருக்கா? ஒரு காலாவது புக் எடுத்து படிக்கணும், இப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தாக்கி 2வது தான் வருவ நீ. 1300 ரூபா கொடுத்து ஒரு கிருஷ்ணகிரி வாங்கி கொடுத்தேன், அது போட்ட இடத்துலயே கிடக்கு. வேற நீங்க எங்க படிப்பிய? உங்களை நம்பி புக்குகள் எல்லாம் வாங்க வேண்டியதான். ஏமா என்னதுமா கிருஷ்ணகிரியா? கிருஷ்ணகிரினா என்னதுமா? அன்னைக்கு ஒருத்தையும் புக்கு கொண்டு வரவன நிறுத்தி இது வேணும்னு அடம் பிடிச்சாலாட்டி, தமிழ்ல உள்ளதை எதை இங்கிலீஷ்ல பார்க்கதா, இங்கிலீஷ்ல உள்ளதை தமிழ்ல பார்க்கதா, ஏதாவது சொன்னால அது என்னது, கிருஷ்ணகிரி தானே? அது டிக்ஷனரிமா. என்ன இளவு, அதுக்கு எம்டி சிரிக்கிறியே? நான் என்ன உங்களை மாதிரி பள்ளியிடத்துக்கா போனேன்? அதை எடுத்து படிச்சு தொலைய வேண்டியதானே. அந்த பக்கத்து வீட்டு சரஸ்வதி மாவா 23வது ரேங்க் எடுத்திருக்காளாம். நீ இப்படி 2ஆம் ரேங்க் எடுத்துட்டு வந்து என்னை கேவலப்படுத்திட்டு இருக்கா? எதுக்கிட்ட சிரிக்கிறியே? அந்த சரஸ்வதி மாவா சும்மையே தான் சுத்திட்டு திரிவா. 23வது ரேங்க் எடுத்திருக்கா. நீ இப்படி இருக்கான்னு கேட்டா உனக்கு என்ன சிரிப்பாவா இருக்கு? இன்னைக்கு உங்க அப்பா வரட்டும். அம்மா 2 தாமா பெருசு, செகண்ட் ரேங்க் தாமா பெருசு. 23 தான் எடுத்தாக்கி தங்கச்சி மாதிரி ஒன்றும் படிக்காத பிள்ளைமா. இங்க பாரு, என்ன இழுக்க வேலை வச்சுக்கிறத பத்துக்க. என்ன இளவ, நம்ம 4 எழுத்து படிக்கலன்னு இவ்வளோ சொல்லியதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. 2 பெருசா? 2 23 தான் பெருசு. நீ நான் படிச்சிருக்கேன், இவ ஏதோ புதுசா 2 பெருசுங்க. யார்கிட்டையும் போய் சொல்லிட்டு நிற்கலாமா? ஏம்மா நீ எத்தனை வரமா படிச்சிருக்க? இனி என்ன சுவாதிக்க வாட்டி செய்யறிய? 4 எழுத்து உங்களை படிக்க வச்சுனா தானே இப்படி தப்பு கண்டுபிடிக்கிறிய?